Hi friends, welcome to Women's Nest. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோதுமை அல்வா. கோதுமை அல்வா எப்படி ஈஸியா குயிக்கா பண்ணலாம்ங்கறதை இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம Women's Nest சேனலை Subscribe பண்ணிடுங்க. கோதுமை அல்வா செய்யறதுக்கு இன்னைக்கு நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதாவது 125 கிராம் மாவு எடுத்துக்கிறேன். கோதுமை மாவை கரைச்சிக்கலாம். இப்போ அதுக்கு நான் 6 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். எந்த கப்பில் கோதுமை மாவு அளந்துருக்கீங்களோ அதே கப்லேயே தண்ணி அளந்துக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் ஒரு கப் தண்ணி சேர்த்தாலும் பரவாயில்ல, தண்ணி கம்மி பண்ணிடாதீங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி இப்போ முந்திரி பருப்பை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே பேன்லேயே நம்ம கரைச்சி வச்ச கோதுமை மாவை இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கோதுமை தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் போல தான் ஆயிருக்கு. பாருங்கள், நல்லா இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாகிடுச்சு. இதை ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விடுங்க. இன்றைக்கி நம்ம 125 கிராம் தான் மாவு எடுத்துருக்கோம். ஆனால் கிடைக்கிறது எனக்கு 3/4 கிலோ அல்வா வரைக்கும் கிடைக்கும். இன்றைக்கி 7 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ நான் சுகர் சேர்த்துக்கிறேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 கப் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகும், திரும்ப கெட்டியாயிடும். சர்க்கரை சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் நெய் இன்னைக்கு நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் 2 கப் கூட சேர்த்துக்கலாம். இல்லை 1/2 கப் நெய்யும் 1/2 கப் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண நெய் எல்லாமே உள்ளே உறிஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ போய் அல்வாக்கான கேரமலைஸ் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் சுகர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம அல்வாவுக்கு டேஸ்ட் கொடுக்கறது இந்த கேரமலைஸ் தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அல்வா கோதுமை கஞ்சி மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரமலைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடனே கேரமலைஸ் ஆட் பண்ணிடுங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி கெட்டியாயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரமலைஸ் ஆட் பண்ணி நம்ம அல்வாவுக்கு ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல. இந்த கேரமலைஸ் ரெடி பண்ணால் ஒரிஜினல் அல்வா டேஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கேரமலைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரமலைஸ் சேர்த்து 5 நிமிஷம் போல தான் கொதிக்க விட்டேன். அல்வா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓரத்தில் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு அல்வா. இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டிங்கன்னா அப்படி ஒரு கம்பி பதம் மாதிரி கீழே விழுந்துட்டே இருக்கணும், கண்ணாடி மாதிரி. அவ்வளோதான், நம்ம அல்வா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவை இப்போ ஒரு பேனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அல்வாவை ஒரு 3 டேஸ் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எடுத்து சாப்பிடும்போது லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, இல்லை ஒரு மாதிரி கெட்டியாயிடும். நம்ம அல்வா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்லேயே சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஒரு கோதுமை அல்வா ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உமன்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.